தத்துவ அருள்தாசன் அவர்கள் வந்து ஏறக்குறைய 44 ஆண்டுகள் ஜேர்னலிசம் ஊடகவியல் துறையில் பணிபுரிந்திருக்கிறார். 88 வரைக்கும் மக்கள் ஓசை தமிழ் நாளிதழ், 88 96 வரைக்கும் மக்கள் ஓசை மற்றும் நண்பன். ஏன்னா நான் மக்கள் ஓசை பிரச்சனை வந்து போடும்போது நண்பன் ஆயிடுச்சுல்ல, அந்த மாதிரி 96 2002 வரைக்கும் ஆங்கில நாளிதழ் த சன் நாளிதழில் பணியாற்றிருக்காரு. 2002 இருந்து 2005, அப்புறம் 2011 2013 த சன் நாளிதழில் வளர்த்திருக்காரு. அவர் அதுக்கு பிறகு வந்து 2012 2005 2010 NST நியூ ஸ்டேட் டைம்ஸ் வளர்த்திருக்காரு. 2002 இருந்து 2017 வரைக்கும் த மலேமே, அதுவும் ஆங்கில நாளிதழ் தானே, அதுக்கு கட்டுரைகளை வழங்கியிருக்காரு. 2002 இருந்து 2003 வரைக்கும் மலேசியாக்கினி ஆன்லைன் போர்ட்டல் தான் வளர்த்திருக்காரு. இந்த ஒவ்வொரு இதில் வேலை செய்யும் போதே அவருக்கு தனி ஒரு பேச்சை கொடுத்துருவாங்க. ஆய்வு கட்டுரை எழுதுறதுலேருந்து புலனாய்வு கட்டுரைகள், அவர் எங்கெங்க என்னென்ன செய்யறது, அப்போ நம்ம இளங்கோவன் சொன்னது போல 94 ஆரம்பிச்சிருக்காரு பேசுறதுக்கு. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு வரும்போது ரொம்ப சிரமத்துக்கு இடையில் உயிர் கூட அவர் தான் சொல்லணும். அதை அவர் உயிர் கூட படைய வைத்து அவர் வந்து ஆய்வு செய்து புலனாய்வு செய்த இது நூல் எழுதிருக்காரு. மாஸ் கிரேவ் அன்கவரிங் த ஹில்ஸ் ஃபீல் ஆஃப் வாங்கலியான். அதாவது தாய்லாந்து மலேசியா எல்லையில மனித கடத்தல், கில்லிங் ஃபீல்ட் மனித கடத்தல், அப்புறம் கொலைக்களமாக மாறிய கல்லறைகள், அது பற்றிய இந்த மியான்மர் மக்கள், ரோஹிங்கியன்ஸ், பங்களாதேஷிஸ் இவங்களெல்லாம் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு பெரிய நூல் இருக்கு. அந்த நூலுக்கு தான் வந்து இப்போக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த நூலை இது பண்ணீங்க 2016 மலேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல, அவங்களே இந்த நூலுக்கு வந்து சிறந்த புலனாய்வு நூல் என்று அறிக்கை கொடுத்து பணமளிப்பு வழங்கியிருக்கிறாங்க. 2022 அதுக்கு நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. முக்கியமா நான் சொல்றேன், அவர் மலேசியாக்கு டத்து அருள்தாஸின் வெற்றி பயணத்திற்கு பத்திரிகை துறை மட்டுமல்லாமல் மற்ற துறையில் அவரின் வெற்றி பயணத்திற்கு மணிமகுடம் சூட்டும் வகையிலே அண்மையில் இந்தியா டெல்லியில் ஒரு பாராட்டு விழாவுடன் அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. அதற்காக மலேசியா மண்ணில் இப்பொழுது ஒரு பாராட்டு நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறையில் சேர்ந்தவர்கள் மாலை மரியாதை செய்திருக்கின்றனர். படக்காட்டு சாதாரண ஒரு ஆள் இல்லை. அதாவது இருக்கிற பத்திரிகை துறையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ஆண்டுகள் எல்லா பத்திரிகையும் இது போன்ற முடிவுக்கு அரசாங்கம் அங்கீகாரம் வழங்க வேண்டும். காரணம் என்ன, மறைக்கிறீங்க மாபெரும் புரட்சியை வந்து வாங்கலியான் பள்ளி சமாஜத்தில் நடந்த படுகொலை சம்பவத்தை மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை ஒரு மணிமகுடமாக இந்த விழாவை செந்தமிழ் பொன்னையன் செந்தமிழ் கலை விழா இதை நடத்தினார்கள். இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை கையெழுத்து அதன் செயலாளர் திரு மேடான் ரவிக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கிய டத்து தினாகரன் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கு அவருடன் பயணம் செய்த அந்த பத்திரிகை அனுபவங்கள் எனக்கு சுவாரஸ்யமாக. இது போன்ற ஜாம்பவான்கள் மற்றும் ஆங்கிலம் பத்திரிகை பயணம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் அவர் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல அன்பாக பழகக்கூடிய அருள்தாஸ் புனாங் மட்டுமல்லாமல் மலேசியாவிலேயே இருக்கின்றார். அந்த
ஒருத்தர் வந்து என்ன மதிப்புக்குத்தான் சொன்னாரு, இப்படி ஒரு மரியாதை அவருக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வாங்கல்யான்ல மலை மேல மாஸ் கிரேவ்ஸ் இருக்கு, புதக்குழிகள் இருக்கு அப்படின்னு. அப்ப நானும் என் கேமராமேன் கூட இருக்காரு, அவரும் அவர்கிட்ட கேட்டேன் போலாமா அப்படின்னு. ஸோ ஜித்ராவிலேருந்து வாங்கல்யான் வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர். துக்கே கவிதாங் இங்கே இருக்குன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் சிண்டிகேட்ஸ்க்கு தொடர்புடையது அப்படின்ட்டு அதை நான் எழுதுனேன். ஏன்னா அந்த ஆள் கடத்தல் செய்கிறாங்க, ஹியூமன் டிராஃபிக்கிங் சிண்டிகேட்ஸ் வந்து செய்கிறாங்கல்ல, அவங்க வந்து தாய்லாந்து எல்லையிலேருந்து பங்களாதேஷ்களையும் ரோஹிங்கியாவும் கடத்திட்டு வந்து இங்கே டிரான்சிட் ஹோம்ஸ் இருக்கும். டிரான்சிட் ஹோம்ஸ்னால் இப்போ ஒரு தாமான் இருக்கும், அதில் ஒரு வீட்டில் வந்து அவங்க அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி நிறைய பேர் அந்த வீட்டிலேயே இறந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் டியூபர்குலோசிஸ் நிறைய ரொம்ப ஹை. இன்னொன்று சாப்பாடு இல்லாமல் வருது, அவங்க இறந்துருவாங்க. அப்படி இறந்தவங்கள பெட்ஷீட் சுற்றி தூக்கி போட்டுருவாங்க. அது வித்தியாசமாக இருந்துச்சு கொலைகள். கழுத்தை அறுத்து கொண்டாங்க. மெலிஷாவுக்கு வந்து கழுத்தை அறுக்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, சம்திங் வெரி நியூ. ஸோ நான் சஸ்பெக்ட் பண்ணேன், ஏன் வந்து கழுத்தை அறுத்து சாவடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு செக் பண்ணும்போது அது வந்து மியான்மர் நாட்டில் முஸ்லிம்களுக்கும் புத்த மதத்தினருக்கும் நடந்த ஒரு கான்ஃப்ளிக்டில் நடந்த சம்பவத்தை இங்கே வந்து கண்டினியூ பண்ணாங்க. அப்போ முஸ்லிம்கள், அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அந்த புத்த மதத்தோட அடையாளம் கண்டி கொண்டாங்க. இந்த மாதிரி பணத்தை ஊருக்கு அனுப்பி ஏற்பாடு பண்ண பிறகு அதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம். ஏன்னா எம்பேசிலாம் ஒத்துக்க மாட்டாங்க, சாதாரணமாக ரொம்ப சீக்கிரமாக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிணம் போட்டதுனால ஒரு 15,000 வழி செலவாகும். உலகம் முழுதும் எத்தனை இந்தியர்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் செய்ய மாட்டாங்க. அப்புறம் எங்கள் நியூஸ் டேஸ் டைம்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஓகே நீ ஊருக்கு போ அப்படின்ட்டு என்னை போக சொன்னாங்க. அப்போ நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போய் அந்த பையனை பார்த்து அந்த குடும்பத்தில் கும்பகோணத்தில் போய் பார்த்து எனக்கு என்ன பெரிய ஷாக்கிங். அதாவது துன்புறுத்தி கொடுமை பண்ணி அவனை ரூமில் அடைச்சி வச்சு சுட்டது ஊற்றி சிகரெட்டு நெருப்பு வச்சு அவனை கொண்டு போய் குருனில் காட்டில் போட்டான். பிஏப்லேருந்து குருன்னு ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போய் செய்தி எழுதி அவரை போய் பார்த்தேன். அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ரொம்ப சீரியஸாக இருந்தார், உட்காந்துருந்தாரு, ரொம்ப சீரியஸாக இருந்தார், உட்காந்துருந்தாரு. அப்போ அந்த பையனுக்கு வந்து 26 வயசு தான். ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது பேட்டில் 62 வயசு மாதிரி இருந்தது இந்த பையன். அது வந்து எனக்கு தெரியாது, அது நான் வந்து ஊருக்கு போனப்போ தான் தெரியும். சிலாமாவுக்கு நாடகம் நடிக்க போயிருக்கோம், நாங்களாம் போய் நாடகம் நடிச்சிருக்கோம் சிலாமாவில். அது 70கள். ஸோ அதுக்கு பிறகு டைவர்ட் ஆகி நான் வந்து ஊடகவியலுக்கு போயிட்டேன். 80ல் தமிழோசையில் நான் காலடி எடுத்து வச்சேன். அப்புறம் தமிழோசை வந்து 2002ல் இல்லை 88ல் மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு போராட்டம் பண்ணி அப்புறம் மூடப்பட்டு கிடந்த நண்பனை ஆதிக்குமரன் அவர்கள் எடுத்து நடத்த ஆரம்பித்தார். அப்புறம் 88லேருந்து 96 வரைக்கும் நான் வந்து தமிழ் பத்திரிகையில்